This is Redmi Note 12 Discovery Edition, Explorer Edition nu solluvaanga. Basically Redmi Note 12 Pro Plus ana 210 watt charger konja lower capacity battery oda. So இந்த phone பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். Hey guys, என் பேர் ஆஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம கீழ இருக்க thumbs up பட்டன் subscribe bell icons அதெல்லாம் பிரஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். முதல்ல அன்பாக்சிங்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்டாண்டர்டான Redmi பாக்ஸ் எதுவும் ரொம்ப ஸ்பெஷலாலாம் இல்ல. எப்பவுமே இருக்க மாதிரி தான். ஓபன் பண்ண உடனே உள்ள ஒரு சின்ன white insert இருக்கு Redmi லோகோவோட. இதுக்குள்ள SIM ejector tool அப்புறம் quick start guide ஒரு soft TPU கேஸும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சரி, இது சைடில் வச்சுட்டு இப்போ Redmi Note 12 Discovery Editionக்கு வருவோம். ஃபோன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் Redmi Note 11T Pro அதே ஃபீல் தான் இருக்குது. ஒரு கிளாஸ் சாண்ட்விச் டிசைன், பிளாஸ்டிக் ஃப்ரேமோட. ஸோ ரொம்ப ஹெவியாகவும் இல்லை. இன்னமும் மைக்ரோ SD சப்போர்ட் கிடையாது. Redmi ஆனால் ஹெட்ஃபோன் ஜாக், IR பிளாஸ்டர், ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே Redmi OLED பேனல் யூஸ் பண்ணாலும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பவர் கீக்குள்ள தான் பில்டனாக இருக்குது. OLED பேனல் பற்றி பேசையில் இது ஒரு ஃப்ளாட் 6.67 inch டிஸ்பிளே, Full HD ப்ளஸ் ரெசல்யூஷன், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட். இது ஒரு 10-bit பேனல், HDR10+ டால்பி விஷன் ரெண்டுத்துக்குமே சப்போர்ட்டோட. கிட்டத்தட்ட நம்ம Redmi Note 11 Proல பார்த்தா அதே பேனல்னு சொல்லலாம். ஸோ மீடியா கன்சம்ஷனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும். ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லா லவுடாக இருக்குது. ஆடியோ குவாலிட்டியும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த Redmi Note ஃபோன்ஸ் மாதிரியே இதுலேயும் IP53 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கங்கே கொஞ்சம் மழையிலையோ ஏதாவது லைட்டாக தண்ணி ஸ்ப்ளாஷஸ் பட்டுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. சரி, இப்போ நம்ம பாக்ஸ்க்கு திருப்பி வருவோம். அடுத்து ஒரு USB Type-C to Type-C கேபிள், yellow accents-ஓட. இந்த கேபிளில் ஒரு eMark சிப் இருக்குது 210 வாட் சார்ஜிங் எனேபிள் பண்ணுறதுக்கு. ஸோ எஸ், இந்த ஃபோனில் 210 வாட்ஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ண முடியும். அந்த சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூடும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் லான்ச்சோட Redmi தான் இப்போ மார்க்கெட்லேயே முதல் பிராண்ட் 200 வாட்ஸ்க்கு அதிகமான சார்ஜிங் ஸ்பீடோட ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கிறது. ஸோ இங்கே அவங்க கிளைம் 5 நிமிஷத்தில் 65-66% சார்ஜும், 0 to 100 வெறும் 9 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியுங்கிறது. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டான சார்ஜிங் ஸ்பீட்ஸ். இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சார்ஜரில் 65 வாட் பவர் டெலிவரி சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ மேபி நீங்கள் ஒரு அல்ட்ரா புக் யூஸ் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு சார்ஜர் கேரி பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. அல்ட்ரா புக்ஸ் லேப்டாப்ஸை பற்றி பேசையில் நம்ம ஸ்பான்சருக்கு ஒரு சின்ன ஷவுட் அவுட். Gigabyte G5 ஒரு கேமிங் ஃபோக்கஸ்ட் லேப்டாப். NVIDIAவோட RTX 30 சீரிஸ் GPUவால் பவர் ஆயிருக்கு. பவர்ஃபுல்லான கிராஃபிக்ஸ், Gigabyteோட WindForce கூலிங் சிஸ்டம், ப்ளஸ் இந்த 15.6 inch 144 Hz ரிஃப்ரெஷ் டிஸ்பிளே. இதில் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்பேஷியஸான பேக்லிட் கீபோர்ட், யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு நல்ல சைஸ் ட்ராக் பேட், அது போக DTSX அல்ட்ரா சப்போர்ட் கூட இங்கே இருக்குது. 15.6 inch டிஸ்பிளே இருந்தாலும் இது நல்ல போர்ட்டபுளான ஒரு லேப்டாப். இன்ஃபேக்ட் ஓவரால் சைஸ் சில காம்படிஷனில் உள்ள 14 inch லேப்டாப்ஸ்க்கு கம்பேரபிளாக இருக்குன்னு சொல்லலாம். Gigabyte இங்கே எக்கச்சக்கமான ஸ்டோரேஜ் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த G5ல 2 M.2 ஸ்லாட்ஸ் இருக்குது. அது போக ஒரு 2.5 inch ஸ்வாப்பபிள் பேஸ். ஸோ நிறைய கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை ஒரு மீடியா லைப்ரரி மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக லோ காஸ்ட், ஹை கெப்பாசிட்டி, ரெகுலர் ஹார்ட் டிஸ்க், லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணணும்னா இதில் யூஸ் பண்ண முடியும். இந்த Gigabyte G5 கேமிங் லேப்டாப் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் செக் பண்ணுங்கள். ஸோ சார்ஜிங் இந்த ஃபோனுக்கு ஒரு மேஜர் ஹைலைட். ஸோ அதுலேருந்து அடுத்த ஹைலைட்டுக்கு போவோம். அட்லீஸ்ட் ஆன் பேப்பர் கேமராஸ். ஸோ பின்னாடி ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. எப்பவும் மாதிரி அந்த 2 மெகாபிக்சல் மேக்ரோ பற்றி நம்ம பெருசாக பேச போகிறதில்ல. செகண்டரி 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட். இது டீசெண்டாக இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்களை ஒரு ஃப்ரேம்குள்ளே டக்குன்னு ஃபிட் பண்ணுறதுக்கு. கலர்ஸ் வந்து ப்ரைமரிக்கு கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ப்ரைமரி தான் இந்த ஃபோனோட இன்னொரு மேஜர் ஹைலைட்னு சொல்லலாம். இது ஒரு சாம்சங் சென்சர், ISOCELL HPX 1/1.4 inch சென்சர், 200 மெகாபிக்சல் ரெசல்யூஷன். இது ஒரு OIS ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ்ட் f1.65 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. பை டிஃபால்ட் 16:1 பின்னிங் யூஸ் பண்ணி 12 மெகாபிக்சல் ஷாட்ஸ் எடுக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஷார்ட்ஸ் எல்லாமே 12 மெகாபிக்சல்ஸில் எடுத்தது தான். நல்ல டீட்டெயில்டாக இருக்குது, நல்ல கலர்ஸ், நல்ல டைனாமிக் ரேஞ்ச். இப்போ உங்களுக்கு வேணும்னா அல்ட்ரா HD மோட் யூஸ் பண்ணி 200 மெகாபிக்சல்ஸ் இல்லை 50 மெகாபிக்சல்ஸில் ஷூட் பண்ணலாம். ஸோ 4:1 பின்னிங் இல்லை ஃபுல் ரெசல்யூஷன் இதில் ஷூட் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் அதெல்லாம் நம்ம ஷூட் பண்ணையில் இமேஜ் சைஸ், அதாவது ஓவரால் ஃபைல் சைஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். டிஃபால்ட் 12.5 மெகாபிக்சல் இமேஜஸ் 3 MB இருக்கும். 50 மெகாபிக்சல் ஷூட் பண்ணிங்கன்னா 7.8 MB வருது ஃபைல் சைஸ். 200 மெகாபிக்சல் ஷூட் பண்ணிங்கன்னா 25-30 MB போயிடுது. பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா 50 மெகாபிக்சல்ஸ் ஒரு நல்ல ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த இமேஜ் எடுத்துக்கோங்க, பார்க்க நல்லா இருக்குல்ல. இந்த போர்டுக்குள்ளே நம்ம ரொம்ப ஜூம் இன் பண்ணோம்னா இது 12 மெகாபிக்சல்ஸில் எடுத்தது. இப்போ நீங்கள் ரைட்டில் பார்க்குறது நான் 50 மெகாபிக்சல் அல்ட்ரா HD மோடில் எடுத்த ஷாட். ஸோ இங்கே டீட்டெயில்ஸில் நல்லாவே வித்தியாசம் தெரியுதுல்ல. இப்போ 200 மெகாபிக்சல்ஸ்லாம் எடுத்த ஷாட். எஸ், டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த 4-5 மடங்கு ஃபைல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு எதுவும் பெருசாக இங்கே எக்ஸ்ட்ரா டீட்டெயில் இருக்க மாதிரி எனக்கு தெரில. இன்னொரு உதாரணம், இப்போ நீங்கள் பார்க்குறது 12 மெகாபிக்சல்ஸ். 50 மெகாபிக்சல்ஸ்க்கு நம்ம போகையில் நல்ல நோட்டிசபிள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 50லேருந்து 200க்கு அந்தளவு பெரிய வித்தியாசம் இல்லை.
ஸோ என்ன கேட்டிங்கன்னா 200 மெகா பிக்சல்ஸ், அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிற அந்த ஃபைல் சைஸஸ் எல்லா இடத்துலையும் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்க மாதிரி தெரியல. பட் அதே சமயத்தில் 50 மெகா பிக்சல் மோடில் நம்ம ஷூட் பண்ணையில் எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால தேவைன்னா ஜம்ப் இன் பண்ணி க்ராப் கூட பண்ணிக்கலாம். ஃபைனல் இமேஜ் இன்னமும் டீசெண்டாக இருக்கும். ஸோ டெலஃபோட்டோ கேமரா இந்த ஃபோனில் இல்லைங்கிறத அது ஓரளவு காம்பன்சேட் பண்ணுது. வீடியோன்னு பார்த்தா உள்ளே இருக்கிற சிப்னால 4K 30 தான் மேக்ஸிமம். ஃபுட்டேஜ் நல்லா கிறிஸ்பாக டீட்டெயில்டாக ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இப்போ உள்ள சிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 1080. 11T ப்ரோவில் 8100 இருந்துச்சு. இதில் அப்படியே அந்த நம்பர்ஸை மட்டும் தான் மாற்றிக்கிறாங்க. ஸோ அதே அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நினைக்காதீங்க. ஏன்னா அதோட இது ஒரு லோ அண்ட் சிப் தான். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் மீடியாடெக் இல்லை ரெட்மி இதுக்கு ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் போட போகிறாங்க. என் கமெண்ட்ஸில் வந்துட்டு நீ சாம்சங் கையில் காசு வாங்கிட்டு தான் இப்படி பேசுகிற அப்படின்னு யாராவது சொல்ல தான் செய்வாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் இங்கே 1080 கிட்டத்தட்ட டிமென்சிட்டி 920 அதே சிப்பை எடுத்து லைட்டாக பேரை மட்டும் மாற்றி 200 மெகா பிக்சல் கேமரா சப்போர்ட் மட்டும் இன்க்ளூட் பண்ண மாதிரி தான் தெரியுது. இது ஜென்ரலாக குவால்காம் பண்ணுறது தான். 855 பழைய சிப்பை 816 திருப்பி லான்ச் பண்ணாங்க லைட் சேஞ்சஸோட. அதே மாதிரி தான் 865 சிப்பை 817 லான்ச் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே மீடியாடெக்கும் பண்ண மாதிரி தெரியுது. 920 ஏற்கனவே பல மாதமாக ஃபோன்ஸ் இந்த சிப்பில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ புது சிப் யூஸ் பண்ணியிருக்கோம் 1080 அப்படின்னு கொஞ்சம் ஒரு 120 நம்பரை ஏற்றினா நம்பி வாங்குவாங்கங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இங்கே நம்ம ஆக்சுவல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மைனரான அந்த கார்டெக்ஸ் A78 பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ்க்கு மட்டும் 100 மெகாஹெர்ட்ஸ் பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாக்கி எல்லாமே அச்சடித்த மாதிரி அதே மாதிரி தான் இருக்குது. ஸ்பெக்ஸ் எதுவும் மாறல. இப்போ நீங்கள் ரெட்மி நோட் 11 ப்ரோவோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த சீரீஸோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, எஸ் இந்த 1080 கூட ஒரு டீசெண்டான அப்டேட் மாதிரி தான் தெரியுது. சார்ஜிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கேமராஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. பட் 11T ப்ரோவோட கம்பேர் பண்ணிங்கன்னா இது ஒரு மேஜர் டவுன் கிரேட். அட்லீஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு வரையில். ஏன்னா அந்த டிமென்சிட்டி 8100 SoC இதோட ரொம்பவே பெட்டரான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிப். ஸோ எனக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சைனீஸ் ப்ரைஸஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 11T ப்ரோ 1569 யுவானுக்கு சேல் ஆகிட்டுருக்கு. 12 ப்ரோ 1699 யுவானுக்கு ஸ்டார்ட் ஆகுது. டிஸ்கவரி எடிஷன் பேசிக்கலாக 12 ப்ரோ ப்ளஸ் சின்ன பேட்டரி, ஃபாஸ்டர் சார்ஜிங். இது 2399 யுவானுக்கு ஸ்டார்ட் ஆகுது. சரி, அதெல்லாம் விடுங்களேன். சார்ஜிங் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, கேமரா தாறுமாறு அப்படின்னு வச்சுப்போம். பட் அந்தளவு பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா காசு பே பண்ணி 12 ப்ரோ சீரீஸ் வாங்குறது, ஐ மீன் இப்போது ரெட்மி இங்கே பண்ணியிருக்கிறதுலாம் ஓகே. சார்ஜிங் டெக்னாலஜி நல்லா தான் இருக்குது, கேமராஸ் நல்லா இருக்குது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த அளவு ஒரு ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் கம்மி பண்ணுறதுங்கிறது, இது பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, உள்ள ஸ்டோரேஜும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெட்மி நோட் 11T ப்ரோவில் UFS 3.1, இதில் திருப்பி UFS 2.2. எனக்கு இது தப்பாக தான் படுது. ஏன்னா இனிஷியலாக இந்த ஹைப்பெல்லாம் வச்சு பார்க்கல. ரொம்ப இந்த ஷார்ட்ஸ் வீடியோ நான் பண்ணையில கூட ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன். பட் நம்பர்ஸ் ரன் பண்ணி பார்க்கல, இதோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கல. ஜென்ரேஷனல் அப்கிரேட் இப்படி ஒரு டவுன் கிரேடாக இருக்கிறது எனக்கு ஒரு ஏமாற்றமாக தான் படுது. இந்த ஃபோனை நான் ஃபுல் ரிவ்யூ இதை பற்றி பண்ணேன்னா இதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். பட் இந்த பாயிண்டில் நான் ஃபுல் ரிவ்யூ பண்ணுவேன்னு எனக்கு தெரில. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரெட்மி நோட் 12 ப்ரோ லைன் அப்போ எஸ்பெஷலி இந்த ரெட்மி நோட் 12 டிஸ்கவரி எடிஷன் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது இந்தியாவில் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்க சான்ஸ் இருக்கா? ரெட்மி இங்கே அட்லீஸ்ட் ஒரு டிமென்சிட்டி 8100 சிப்பாவது யூஸ் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் நம்ம சின்ன அன்பாக்சிங் வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப்பில் தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே.